இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக எட்டத்தட்ட ஒரு 10 பாரம்பரிய உணவுகளை செஞ்சு காட்டியிருக்கோம். பால் பண்ணு, கடலை முட்டாய், கருப்பட்டி அதிரசம், பாசி பருப்பு வெள்ளை மாவு உண்டா, ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டா, கருப்புளுந்து மாவு உருண்டை, தேன் முட்டாய்னா, கவுனி அரிசியில இட்லி, கெவுர் மாவு கார அடை, எள்ளு சட்னி. புத்தாண்டை முன்னிட்டு செட்டிநாட்டு பாரம்பரிய உணவை கொடுக்க சொன்ன நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திருமதி அக்ஷய் அவர்கள் பெல்ஜியத்திலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஆர்டிஎக்ஸ் மாஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து சமைக்க போறாங்க. ஒருத்தர் இல்ல 2 பேர். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு 2026. இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக எங்க கட்டுறது கையளவு குடும்பத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 பாரம்பரிய உணவுகளை செஞ்சு காட்டியிருக்கோம். ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு வருது. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டுக்கும் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். கேக்கு, பார்ட்டி, எங்க ஃபன்னு அப்படி இப்படி எல்லாம் செமத்தியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு மக்களால் மறக்கப்பட்ட பாரம்பரிய செட்டிநாடு பலகாரத்தை உங்களுக்கு வந்து காணொலியா காட்டுறது நாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு பலகாரமும் எப்படி செய்யறோம், அதுக்கு தேவையான பொருட்கள், எவ்வளவு நேரங்கள் எடுக்குது, அதோடைய செய்முறைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இது நம்மளால மறக்கப்பட்ட உணவா இருந்தாலும் இன்னைக்கு நாங்க செய்யறத பார்த்துட்டு அதுவும் இல்லாம பாரம்பரியமான பலகாரங்களை பாரம்பரிய மக்களை வச்சே நாங்க செஞ்சிருக்கோம். அது எல்லாமே நீங்க வந்து இந்த காணொலியில் தொடர்ந்து பாருங்க. 10 ஐட்டம் 10 விதமா இருக்கும். 10 பலகாரமும் 10 சுவையாகவும் இருக்கும். இந்த புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஆர்டிஎக்ஸ் மாஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து சமைக்க போறாங்க. ஒருத்தர் இல்ல 2 பேர். நான் 2025ல உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இல்ல கோவப்படுத்தியிருந்தாலோ இல்ல அன்புன்ற பேர்ல அராஜகம் பண்ணியிருந்தாரோ லவ் பண்ணியிருந்தாலோ என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா போன வருஷம் என்ன பண்ணணும் அதைத்தான் இந்த வருஷமும் பண்ண போறோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அது உனக்கு கும்பராசி. நீ எங்களெல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்க விடமாட்டில் எல்லாவே தெரியும் எங்களுக்கு. இப்போ கூட அடிச்சுக்கிட்டு தான் இருக்க. அது எழுத தெரியாது. போன ஜென்மத்தில் நான் வாங்கிட்டு வந்து வரோம். இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கேன். வரமான வரனா இது. இந்த 10 பலகாரமும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்மளால எளிதா செய்ய முடியாது. இது செய்யறதுக்கு வந்து அந்த பக்குவம் வேணும், அந்த பதம் வேணும், அந்த பொறுமை வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இதை வந்து காலங்காலமா செய்யறவங்களை வச்சு ஒரு சில பலகாரங்களை அவங்களே கூட்டு அவங்க முன்னாடியே வச்சு நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ அவங்களோட காணொலியும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம செஞ்ச பாரம்பரிய பலகாரங்களும் இருக்குது. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒன்றும் ஐயோ நம்ம நீங்கள் இந்த ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது யோசிப்பீங்க, நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டது ஐயோ நம்ம விட்டுட்டோமே, இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு மறந்துட்டுமேலாம் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி பலகாரங்கள் இருக்குது. 10 பாரம்பரிய செய்முறை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பலகாரன்றத வந்து உங்ககிட்ட முதல்ல பாத்துடலாம். நம்ம தான்டா செஞ்சிருக்கோம், உங்ககிட்ட பாத்துடலாம். அந்த மக்கள் பாத்துடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன்னா, செட்டிநாட்டு பால் பண்ணு, கோயில்பட்டி ஃபேமஸ் கடலை முட்டாய், கருப்பட்டி அதிரசம், பாசி பருப்பு வெள்ளை மாவு உண்டா, உருண்டை, ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டா, கருப்புளுந்து மாவு உருண்டை, நம்ம வீட்டு செல்லக்குட்டிக்கு பிடிச்ச தேன் முட்டாய்னா, ஏழை மக்களுக்கு கொடுக்க போறோம். பலகாரம் மட்டும் கொடுக்காம கவுனி அரிசியில இட்லி, கருப்பு கவுனி அரிசி இட்லி, கெவுர் மாவு கார அடை, கேழ்வரகு கார அடை. இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி வெள்ளை எள்ளு சட்னி. புத்தாண்டை முன்னிட்டு செட்டிநாட்டு பாரம்பரிய உணவை கொடுக்க சொன்ன நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திருமதி அக்ஷய் அவர்கள் பெல்ஜியத்திலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எந்த காரியம் நிறைவேறணும், இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த உணவு கொடுக்குறாங்களோ அந்த காரியம் கைகூடி வரணும், வெற்றி பெறணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பாரம்பரிய உணவுகள் வச்சிருக்கோம். இந்த 10 பாரம்பரிய உணவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாரம்பரிய உணவுகளை நம்ம கணவர் தோட்டத்துல நம்ம செய்வோம், அதையும் நீங்க பாப்பீங்க. இன்னும் ஒரு சில பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடைகள் வச்சிருக்காங்க. ஏன்னா கடைகள்ல வந்து எனக்கு கண்டிப்பா தம்பி சொன்ன மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அதனால அதை டைரக்டா போயிட்டு அவங்க கிட்டே எப்படி செஞ்சோன்னு அதுவும் நாங்கள் எடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். செய்முறை ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பாக ஆரம்பிக்கிறாங்க. புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரிய பால் பண்ணு ஒன்று செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய். ரெண்டுமே அக்கா மதுரையில் வந்து ஸ்பெஷலாக செய்வாங்களாம். அதை வந்து நம்ம சேனல்லையும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. தரமாக நீங்கள் செஞ்சு உங்களுக்கு காணொலியாக காட்ட போகிறோம். வணக்கம் ராணியம்மா.
நான் வந்து பல சேனல்களில் செட்டிநாடு ஸ்பெஷல் உணவும் மற்ற பாரம்பரிய உணவுகளும் செஞ்சுருக்கிறேன். இங்கே கட்டுறது கையளவு சமையலுக்காக பாரம்பரியமான செட்டிநாடு பால் பண்ணும், கோயில்பட்டி ஸ்பெஷல் கடலை மிட்டாயும் செய்து காண்பிக்க போகிறேன் நேயர்களுக்காக. இப்போ நாங்கள் 100 பேருக்குள்ள அளவுகளை செய்யக்கூடிய பொருட்களை வச்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு 20-25 பேருக்கு செய்யக்கூடிய அளவுகளை, வீட்டுக்கு செய்யக்கூடிய அளவுகளை செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இந்த பாரம்பரிய உணவுகள்லாம் மறந்துட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாம் மேலை நாட்டு அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க. பர்கரு, பீஸா அந்த மாதிரி போகிறப்ப அது சில உணவு வந்து மக்களுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்துக்கும் எடுக்காது, டைஜஸ்ட் ஆகாது. அதில் பல வந்து கெமிக்கல் சேர்த்து அதை மக்களுக்கு பார்வையாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பால் பண்ணுன்றது வந்து யாரும் சாப்பிடலாம், குழந்தைங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். திகட்டாத பொருள், பாரம்பரியமாக செய்கிறோம். இதில் கெமிக்கல் கிடையாது, ஃபுட் கலர் கிடையாது, பாமாயில் கிடையாது, டால்டா கிடையாது. பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இதவே நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். நன்றிம்மா. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 100 பேருக்கு செஞ்சாலும் ஒரு 20 பேருக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இந்த பொருளை நாங்கள் எடுத்துருக்குறோம். அதன்படி காமிக்கிறோம், பார்த்துக்கங்க. 250 கிராம் மைதா மாவு, 150 கிராம் ஜீனி, 100 கிராம் தயிர், ஏலக்காய், ஜீனி பொடிச்சது வந்து 3 ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, அரை எலுமிச்சம்பழம், ஒரு 10 டிராப்ஸ் மாத்திரம். நமக்கு பண்ணு பொரிக்க தேவையான எண்ணெய். பாரம்பரிய பால் பண்ணுக்கு செய்முறை ஆரம்பிக்க போகிறோம். மதுரையிலேருந்து ராணி அம்மா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எத்தனை வருஷமா ஆரம்பிச்சுன்னு இருக்கீங்க இந்த வேலையை? நான் ஒரு 15-20 வருஷமா நான் டிவிலையும் மற்ற எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்து நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய சேனல்ஸ்ல இருந்து நான் அவார்டு வாங்கியிருக்கேன். ராணி அம்மா நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. எங்களால் ஒரு டம்ளர் கூட வாங்க முடியல. இந்த வருஷமாவது கண்டிப்பாக டம்ளரும் தட்டு வாங்கிடுறேன். அடுத்தது நம்ம செய்முறை ஆரம்பிப்போமா? இப்போ நம்ம தயிர் நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறோம் இந்த பால் பண்ணுக்கு. இதுக்கு தேவையான ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா இதில் சேர்க்குறோம். சேர்த்தா தான் அந்த பால் பண்ணு நல்லா உப்பியாக வரும். தயிர் கூட ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா. அடுத்தது மைதா மாவு வந்து நாங்கள் 100 பேருக்கு எடுத்துருக்கோம். வீட்டில் வந்து நீங்கள் 1/4 கிலோ எடுத்துக்கங்க. 50 கிராம், ஒரு 20லேருந்து 25 வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 250 கிராம் மாவுக்கு தேவையான ஏலக்காவும் ஜீனியும் நல்லா மிக்சியில் பவுடர் ஆக்கி. எவ்வளோம்மா ஏலக்காவும் ஜீனி எடுத்துருக்கீங்க? 2 ஸ்பூன். நான் இதை வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். ஏன் இதை மாவோட சேர்க்குறேன்னு சொன்னால் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வரும். ஆனால் நம்ம ஜீனி பாகில் வேற இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி அதில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அது வந்து கூடுதல் சுவையை தரும். 1/4 கிலோ மாவுக்கு எத்தனை ஏலக்காய், எவ்வளோ ஜீனி? 10 ஏலக்காவை உடச்சி அதில் இருக்கிற அரிசியை மாத்திரம் ஒரு 50 கிராம் ஜீனியில் நம்ம சேர்த்து அரைச்சி மாவோட சேர்த்துக்கலாம். அதன் பின்னர் நமக்கு தேவையானது ஒரு 200 கிராம் தயிர். இந்த தயிரில் நம்ம கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் தயிரையும் அடித்து ஒரு அரை மணி நேரமாக இதை புளிக்க வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்தா போதும். நம்ம ராணி அம்மா வந்து 250 கிராம் மாவுக்கு மட்டும்தான் அளவு சொல்கிறாங்க. நாம் 200 பேருக்கு செய்ய போகிறோம். 100 பேருக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். அம்மா இவ்வளோ பொருள் போடுறோம். என்ன பொருள் போடுறோமோ அந்த சுவை தானே தரும். எக்ஸ்ட்ரா கூடுதல் சுவை தருன்றீங்களா? அது எங்கேருந்து வருது? இந்த இனிப்பு சுவைக்கு அதிகம் ஒரு இனிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் தானே எல்லா சுவையுமே தெரியும். ஆமாடா. அவ்வளோதான். இதுக்கு தேவையான தண்ணி நம்ம இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அலசி ஊற்றிக்கிறோமா? அலசி ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கலாமா? ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுங்க. தயிர் தண்ணி ஊற்றிக்கிறோம். வேணாம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதை தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவை சேர்த்துக்கிறோம். நம்ம 100 பேருக்கு செய்கிறதுனால நம்ம அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அவங்க வீட்டில் செய்கிறவங்க அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டோம். ஏலக்காவும் ஜீனியும் பொடிச்சது. தண்ணியை வந்து ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. நம்ம பிணைஞ்சி நம்ம கைப்பக்குவத்துக்கு வர நம்ம தொளிச்சு சேர்த்துக்கிறலாம். தெளிச்சு சேர்த்துக்கிறோம். கேரளா பார்த்து தொளிச்சு உங்களுக்கு தெரியாத கேரளாவா? நம்ம தெரியாத கேரளாவா? நம்ம பார்க்காத ஆளா? நம்ம பார்க்காத ஊரா? நம்ம பார்க்காத கன்னியா? இப்போ இந்த மாவை நம்ம பால் பண்ணுக்கு தேவையான அளவு நம்ம பிணைஞ்சு வச்சுட்டு
இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். போதுமாம்மா? பாருங்க, பால் பண்ணுக்கு இப்படி எடுத்தா இப்படி இந்த மாதிரி மாவு வந்து கையில் இருந்து விழுகணும். கையை பிடிக்கக்கூடாது, கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இதில் தான் நம்ம பால் பண்ணுக்கு தேவையான கரெக்டான அளவில் இதை நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம். இது 1 மணி நேரம் ஊறி வரணும். இப்போ நம்ம இதை 1 மணி நேரமாக மூடி வச்சுட்டு அப்புறம் செய்யலாம். பாரம்பரிய உணவுக்கு பாரம்பரியமான விறகடுப்பை பற்ற வைக்கிறோம். ஜீரோ தண்ணி காசா? என்னப்பா ஜீரோ தண்ணியா? ஜீரோ காசா உருளியை வச்சுக்கிறோம். தண்ணி சூடாவா? காய்ச்சறதுக்கு தண்ணி 25 கிராம் மைதாவுக்கு நம்ம இப்போ அந்த பால் பண்ணுக்கு பாவு காய்ச்சுறோம். அதுக்கு தேவையான 250 கிராம் ஜீனியை இப்போ நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். மிதமான சூட்டில் வச்சு. ஆமாம், பாவு காய்ச்சும் போது தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, அனல் ரொம்ப இருக்கக்கூடாது. மிதமான அனலில் வந்து நம்ம பாவு காய்ச்சுறோம். பதம்ன்றது தேவையில்லை, கொதிச்சு வந்தாலே போதும். ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்தால் போதும். தேவையான அளவு அதுதான். இந்த நேரத்தில் என்ன சேர்க்க போறீங்க? நமக்கு ஒரு இதில் பதம் பார்க்க வேண்டாம். கம்பி பதம் 1வது பதம் 2வது பார்க்க வேண்டாம். நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ஜூஸை நம்ம புளிரோன்னு சொன்னோம்னா, பாகு வந்து பதமாக இருக்கும், கட்டியாகாமல் இதே தன்மையில் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளிக்கிறோம். இறக்க போறீங்களா? ஆமாம், கம்பி பதம் வரலை இன்னும். ஆனால் இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வந்து பண்ணை பொறிச்சு சேர்க்கறதுனால இதுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை. இறக்கலாங்களா? இறக்கிடலாம், இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பால் பண்ணு செய்கிறதுக்கு இரும்பு கடாய் வச்சுருக்கிறோம். இப்போ அதில் பொரிக்கத்தக்கதை எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோம். பால் பண்ணு செய்கிறதுக்கு மணமுள்ள எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அதாவது கடலெண்ணெய், தேங்காய் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காம ரீஃபண்ட் ஆயில் மாத்திரம் சேர்க்கணும். இப்போ நம்ம பால் பன் செய்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். மிதமான சூடு இருக்குது. இப்போ நம்ம பண்ணு போட்டு எடுத்துடலாம். இந்த மாவு உள்ளே போகிறதுக்கு எதாவது அச்சு இருக்காமா? இல்லை கையால் தான் போட்டாகணுமா? ஆமாம், கையில் தான் போட்டாகணும். அதுக்கு வடிவெல்லாம் வராதுங்களா? நீங்கள் போடுறது வடிவத்தில் வருமோ? இல்லை. நல்லா வடிவம் வந்துச்சுங்க. நல்லா உப்பி கிட்டத்தட்ட போண்டா மாதிரி தான் இருக்குங்களா? ஊறும்போது அந்த இன்னும். ஆமாம், ஊறி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. சூடாக இருக்குல்ல, அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதை. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே அனல் வச்சோம்னா கருகி போயிடும். இனி நமக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வேக விட்டு எடுத்து நம்ம ஜீரா பாவில் போட்டு எடுத்துடலாம். பார்க்க பால் பண்ணு மாதிரி இல்லைம்மா, போண்டா கலரில் இருக்கு. போண்டா மாதிரி தான் இதை இனிமேல் தான் ஆகும். ஜீரா பாவில் போட்டோம். போதுங்களா? பதம் போதுங்களா? இது பதம் போதும். இப்போ நம்ம ஜீரா பாவில் போட்டுடலாம். ஓகே, போட்ட உடனே நம்ம ஒன்று உள்ளே அமுக்குறோம். அடுத்த செட்டு போடுறோங்களா? அடுத்த செட்டை முதல் செட்டு போட்டு நல்லா ஊறிக்கின்னு இருக்கு. இது 2வது செட்டுங்களாம்மா? 2வது. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டு நல்லா ஊறிடுச்சு தம்பி. இதை எடுத்து நம்ம மாற்றி இந்த வேற பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைக்கிறோம். 2வது செட்டு எடுக்கிறீங்களாம்மா? ஆமாம். ஃபர்ஸ்ட் செட்டு போட்டு ஊற வச்சதை தனியாக எடுத்து வைக்கிறீங்க. ஆமாம். 2வது செட்டு அடுத்தது இங்கே இறங்கிடுச்சு. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம சுவையான பால் பண்ணு நம்ம ரெடியாக்கி ஜீனி பாவில் ஊற வச்சிட்டோம். அது அப்படியே ஊற வச்சதுமே எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. அது குறைஞ்சது 7 மணிலேருந்து 8 மணி நேரம் அந்த ஜீனி பாவில் ஊறணும். அப்போ தான் நமக்கு அந்த சாப்பிட்டான தன்மை கிடைக்கும். அந்த ஜீனி பாவு முழுசாக அது உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். சிறப்பு வந்து உள்ளே ஏறி இருக்காது. அதனால் மக்கள் ஒரு 8 மணி நேரம் காத்திருக்கணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ ஆரம்பிக்கலாங்களா? அடுத்த வீடியோ இந்த மாரிண்ணா பண்டிகை நாட்களில் இந்த மாரி இனிப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டு பொண்டாட்டியோ குழந்தையாவே கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற வயசில் கடனையும் கஷ்டத்தையும் கட்டி பிடிச்சின்னு படுத்துருக்குறேன்னா, பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா ரைட்டு, குழந்தைய ஏன் கட்டி பிடிக்கிற? அந்த ஞாபகத்தில் சொல்கிறேன்னா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இப்போ நம்ம பால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடலை முட்டாயினாலே கோயில் பட்டி தான். அதுக்கு தேவையான பொருள் வந்து ராணியம்மா இப்போ அந்த செய்முறைகளும் அதனுடைய சுவையும் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருளை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். சுத்தமான பசுமாட்டு நெய், அச்சி வெல்லம், வறுத்து தோல் எடுக்க போகிற வேர்க்கடலை, ஏலக்காய், ஏலக்காவுடைய விதை
ரெண்டுத்தையும் இடிச்சு வச்சிருக்கோம், பிரிச்சு வச்சிருக்கோம். தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ முதல்ல என்ன பண்ண போறோங்க கடல் மிட்டாய்க்கு? கடலை மிட்டாய்க்கு நம்ம இப்போ வந்து கடலையை நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து இந்த வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சணும். அது இனிமே அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் ஜீனியில் இந்த ஏலக்காய் விதைகளை அரைச்சி போட்ட பவுடரை சேர்க்குறோம், நெய் சேர்க்குறோம். இதுதான் தேவையான பொருள். அதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்ச இப்போ போகிறோம். சீனியும் ஏலக்காய் விதையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வர போறேன். இதை ரெண்டுத்தையும் ஒண்ணா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். 25 கடலை மிட்டாய் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்குள்ள அளவுகளை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு செய்யறவங்க இதை பார்த்து செஞ்சுக்கலாம். அளவு சொல்லுங்க. 200 கிராம் வறுத்து பொடியாக்கிய கடலைப்பருப்பு, 200 கிராம் கடலைப்பருப்புக்கு தேவையான 200 கிராம் வெல்லம், ஸ்பூன் ஜீனியும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்ச பொடி, 20 கிராம் நெய். 20 கடலை மிட்டாய்க்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். இப்போ நம்ம தோலை சுத்தமாக எடுக்கணுங்களே அம்மா, அப்படி தோலோட போட்டால் என்ன ஆகுங்க? தோலோட போட்டோம்னா அது ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். நமக்கு கடலை மிட்டாயினா நல்லா வறுத்து தோல் எடுத்து அதை 2ஆ பொடியாக்கி அந்த மூக்கு குருணை எல்லாம் நல்லா பாட்டி புடச்சி அதுக்கப்புறம் நம்ம பாவில் போடும்போது தான் அந்த மிட்டாய்க்கே தனி ருச்சி கிடைக்கும். இப்போ பாரம்பரியமான கோயில்பட்டி கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நீங்கள் பாருங்கள். வெல்லம் சேர்த்துக்கணும் இல்லையா? வெல்லம் பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கு மேலே அதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். 3 கப்பு வெல்லத்துக்கு இப்போ 3 கப்பு தண்ணி சேர்க்குறோம். 3 கப்பு வெல்லத்தை நல்லா கலக்கி விட்டு கட்டியா இருக்கிற வெல்லத்தை இப்போ நாங்கள் கரைக்கிறோம். பாகா காய்ச்சிரம்ண்ணே. கரைஞ்சிருச்சுங்களா? இப்போதானே கரைஞ்சிட்டே இருக்குண்ணே. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சிறு சிறு தூள் கட்டியெல்லாம் இருக்கு. பொங்கி வரும், நல்லா பொங்கி வரும். கம்பி பதம் வந்துச்சுங்களாம்மா? இப்போ நல்லா கம்பி பதம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கடலை மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊற்றி செக் பண்ணி தண்ணியில் ஊற்றிட்டோம். இப்போ பாவோட பதத்தை நம்ம பார்க்குறோம். நல்ல பாவு வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு டீ இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் பதம், பாவு பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேர்க்கக்கூடிய கடலை மிட்டாய்க்கு சேர்க்கக்கூடிய பொருள்களை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல என்னம்மா சேர்க்குறோம்? இதில் வந்து ஏலக்காயும் கொஞ்சம் ஜீனியும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தடவிங்களா ட்ரேயில்? இப்போ இந்த ட்ரேயில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ தான் இது நம்ம கடலை மிட்டாய் நம்ம ஷேப்பாக செஞ்சுட்டு இதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு நல்லபடியாக வரும். இல்லைன்னா ஒட்டிக்கிறோம் அந்த தட்டிலேயே. இப்போ நம்ம அந்த கடலை மிட்டாய் ஊற்றுறதுக்கான பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சோம். 100 மிட்டாய் செய்கிறதுனால நம்ம 2 ட்ரே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தோல் நீக்கிய வறுத்த கடலையே இப்போ கடலை மிட்டாய்க்கு சேர்த்துக்கலாம். தம்பி கிண்டு கட்டக்கணும். நல்லா அந்த பதத்திலே ஒட்டிக்கிறீங்களா? நல்லா நல்லா பெருக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம 100 கிராம் சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். வாசமும் சூப்பராக இருக்குங்க. நல்லா பெருக்கி விடுங்க. நல்லா பரட்டுங்க. இன்னும் கோயில் மிட்டாய் கடலைப்பட்டி ரெடி ஆயிருச்சு. நம்ம எண்ணெய் தடவுன ட்ரையில் ஊற்றி நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிறலாம். எல்லாத்தையும் மாற்றிட்டு கோயில்பட்டி மிட்டாய் அதான் கோவில் விட்டாயிட்டாங்க. மொத்தமாக ஊற்றிடலாமாம்மா? நான் சொல்கிற வரைக்கும் ஊற்றுங்க. இதை எப்படி கலரணுமா? கட்டுறது கையிலோட உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் பார்க்குறோம். இதில் சாட்டிஸ்ஃபைடு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டுறது கையளவு டீம் வந்து இதை வந்து புத்தாண்டுக்கு ஏழை மக்களுக்காக இந்த உணவுகளை செஞ்சுருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட பண்டல்வாவும் பால் பண்ணும் கோயில்பட்டி கடலை மிட்டாயும் தரமான எண்ணெய், தரமான பொருட்கள், தரமான கடலை. இதை நாங்கள் செஞ்சது வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. மற்ற இடத்துல நாங்கள் எவ்வளவோ இடத்துல நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு தரமான பொருட்கள் கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு பொருளும் கண்ணில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி பார்த்து ஹை குவாலிட்டி பொருள்களாக வாங்கி இந்த இதை பிள்ளைகளுக்காக இந்த கட்டுறது கையளவு டீம் செஞ்சுருக்காங்கன்னா இதை ரொம்ப பாராட்டக்குரியது. மக்கள் அனைவரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், மென்மேலும் வளரணும். இது வந்து
கட்டுறது கையளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தது மிக ஒரு பெருமையாக கருதுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிம்மா. என்ன இனிய புத்தாண்டுக்காக சும்மா பக்காவா ரெடி பண்ணியா? சும்மா நம்ம அம்மா தரமா 2 ஐட்டம் ரெடி பண்ணாங்க. ஒன்று பால் பண்ணு, இன்னொன்று கோயில்பட்டி கடலை மிட்டாய். சும்மா கலக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத வந்து நேயர்களுக்கு ஒரு விளம்பரம் சிறிய இடைவெளிக்கு பிறகு காட்டலான்னு இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? போயிடலாம். புத்தாண்டுக்காக நம்ம சிறப்பான உணவுலாம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். அதை உணவுன்றதை விட இன்றைக்கி வந்து பாரம்பரிய சமையல் முறையிலேருந்து பலகாரங்கள் எடுத்துருக்கோம். பலகாரம்னாலே என்ன ஒரு ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும், காரைக்குடி தான். ஸோ காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகார கடைக்கே வந்திருக்கோம். ஸோ அவங்கள வச்சு, ஏன்னா இவங்க வந்து காலங்காலமாக பக்குவமாக பண்ணுறவங்க, பலகாரன்றது பக்குவமாக தான் பண்ணவும் முடியும். ஸோ அதனால் அவங்கள வச்சு காரைக்குடியோட பாரம்பரியமான 4 வகையான பலகாரங்கள் தான் காட்ட போகிறோம். அது என்னென்ன பலகாரம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கருப்பு எள்ளு உருண்டை, அப்புறம் வந்து கருப்பு உளுந்து உருண்டை, அப்புறம் வெள்ளை மாவு உருண்டை, அப்புறம் நம்மள அதிரசம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பட்டி அதிரசம். இந்த மாதிரி 4 விதமான பலகாரங்கள் தான் இன்றைக்கி செய்முறை காட்ட போகிறோம். ஸோ செய்முறை வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இதுக்கான நேரங்கள் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ இருக்கும். ஏன்னா ரொம்ப பொறுமையாகவும் பக்குவமாகவும் செய்யணும். ஸோ அதுக்காக தான் அவங்க கடைக்கே நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் நமக்கு நல்ல உயர்தரமாகவும் நல்ல சுவையாகவும் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்குடியில் சத்தியம் தேட்டரில் பேக் சைடில் பாஹி செட்டிநாடு ஸ்நாக்ஸ்னு அந்த கடையில் தான் இந்த மாதிரி பலகாரங்கள் தான் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் வந்தாலும் இவங்க வந்து கவுண்டரும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து நம்ம தேவையான பலகாரங்கள்லாம் இங்கே டைரெக்டாக சேல்ஸும் பண்ணுறாங்க. இந்த பாகி செட்டிநாடு ஸ்நாக்ஸ் இப்படி ஒரு கடை, இப்படி ஒரு பலகார கடை காரைக்குடியில் இருக்கிற நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சது யாருன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பிரபலமான குடல் சண்முகம் ஐயா தான் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தினாரு. அண்ணா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாகி நம்மளுடைய செட்டிநாடு பலகார கடையோட உரிமையாளர். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே இவரும் கூட இருந்து நமக்கு எப்படி செய்முறைகள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான இன்னும் 2 நபர்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி ஆட்சிகள். ஸோ ஆட்சி அம்மா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்கே இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் பண்ண போகிறோம். கருப்பு எள்ளு உருண்டை பண்ண போகிறோம். இந்த கருப்பு எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை வெல்லம். இந்த 4 பொருளை வச்சு தான் இந்த கருப்பு எள்ளு உருண்டை செய்வாங்க. பொருட்கள் மட்டும் தான் 4, ஆனால் செய்முறை வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம். நல்லா வறுத்துட்டீங்களா? நல்லா வறுத்தாச்சு, வெடித்தோடு கிட்டத்தட்ட நம்ம வந்து 100 பேருக்கு இந்த பலகாரங்கள் செய்யறோம். இப்ப நான் வந்து அளவு பொருட்கள் வந்து ஒரு 30 பீஸ், அதாவது ஒரு 30 உருண்டைக்கான அளவு பொருட்கள் மட்டும் நான் சொல்றேன். கருப்பு எள்ளு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி மண்டை வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலர் நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வெல்லம் 1 கிலோ எடுத்துக்கணும். ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏலக்காவை கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு இடிச்சிக்கணும். இது எல்லாமே வந்து இது கூட நம்ம அந்த மண்டை வெல்லத்தை பாவு மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து ஒரு பாவு ஒன்று காசணும். இப்போ எல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல, நல்லா சூடெல்லாம் ஆறி செட்டலாக இருக்கு. இப்போ வந்து எள்ளு உருண்டைக்கு எல்லாம் அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு மிக்சியில் வந்து இந்த மாதிரி எள்ளு உருண்டையை எள்ளை கொட்டி அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன்னு. பாதி எள்ளு அரைச்சிருக்கீங்க, கருப்பு எள்ளு பாதி அரைக்காம வச்சிருக்கீங்க. மாஸ்டர் எனக்கு இப்போதான் சொல்லி கொடுத்தாங்க. பாதி மட்டும்தான் அரைச்சி பாவு கரைக்கிறேன் தெரியுமா, அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்குற மாதிரி. ஏன்னா அது வந்து மாவு பதத்தை கொடுக்கும். இது நல்ல ஒற்றை தன்மை இருக்கும். இப்போதான் மாஸ்டர் சொன்னாங்க. நான் மரமண்டைக்கு ஏறலன்னு. இந்த மாஸ்டர் இல்லை, இதெல்லாம் பாரம்பரியம். இந்த மாதிரி ஒன்றா கலந்துக்கிறாங்க. எள்ளும் அரைச்ச எள்ளும் பண்ற 4 பலகாரத்துக்கும் தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காவை நல்லா பவுடரா அரைச்சு வச்சுக்கிறாங்க. வெறும் ஏலக்காய் மட்டும், ஏலக்காய் வாசனைக்காக. இப்ப வந்து கருப்பு எள்ளு உருண்டைக்கு பாவு காச போறாங்க. பாவுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம், சம அளவு நம்ம வந்து மண்டை வெல்லம் எடுத்துக்கணும். அந்த மண்டை வெல்லத்தை நல்லா உடைச்சி வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து பாவு காச போறாங்க. இப்ப பாவு காசத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும்? அந்த வெல்லம் நிரம்ப தண்ணி ஊற்றணும். வெல்லம் பாத்திரத்தில் எவ்வளோ வெல்லம் போட்டுருக்கணும் அது நிரம்ப தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு நீங்கள் 1 கிலோ அளவு எடுத்தாலே போதும்னு சொல்லி நல்லா வெல்லம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. அப்போதான் வந்து பாவு வந்து அடி உக்காராது. நம்ம எதிர்பார்த்தாலும் பாவு வந்து நல்லா பக்குவமாக அந்த பதம் வரும். கம்பி பதங்களா? இல்லை, இவங்க எந்த பதத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் உருண்டை நம்ம நல்லா டைட்டாக தான் இருக்கணும். நம்ம பல ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதம் தான் எடுப்போம். இவங்களுடைய பாவு வந்து எந்த நிலைமை நம்ம கேட்கணும். சொல்லுங்க சரஸ்வதி அம்மா, என்ன பதத்தில் எடுக்கிறீங்க?
கம்பி பதமா எடுக்கணும், அப்பதான் பிடிக்க வரும். நீங்களும் கம்பி பதம் தான் எடுக்கிறீங்க? ஆமா. சொல்லுங்க. நல்ல வாசனை வருது. மண்டை வெள்ளத்தை வந்து கம்பி பதம் வர மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் எடுத்துங்க. ஏலக்காய் அரைச்சதை அதில் சேர்த்துக்கிறோங்க. எள்ளு உருண்டைக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்க்குறாங்க. நல்ல சூடாக இருக்கிற பாவை, அந்த கம்பி பதத்தில் இருக்கிற பாவை அப்படியே எள்ளு உருண்டையில் ஊற்றிக்கிறாங்க. நல்லா உருக்கி வச்சுக்கிற நெய் சேர்த்துக்கிறாங்க. நல்ல வாசனைக்கு ஏலக்காய் ஒரு சைடு வாசனை, இன்னொரு சைடு நெய்யோட வாசனை. கிண்டும் போதே அந்த எள்ளு வாசனை வருது பாருங்க. அப்படியே உருட்டி உருட்டி போட்டு வேண்டியதாங்களா? ஆமாம், உருட்டி காய வைக்கணும். உருட்டி காய வைக்கணும். ஆமாம். இப்போ எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தோட பாவு, இந்த நெய், இது எல்லாமே சேரும் போது என்னன்னா ஈரப்பதம் உண்டாகும். அந்த ஈரப்பதம் உண்டாகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈரத்தோடு சேர்த்து பால் பாலாக பிடிச்சி வச்சுருவாங்க. உருண்டை உருண்டையாக பிடிச்சி நல்லா காய வைப்பாங்க. நல்லா காத்தோட்டமாக அந்த ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய வைப்பாங்க. அந்த மாதிரி காஞ்சாதான் நம்ம நாளடைவில் வச்சு சாப்பிட முடியும். குறைஞ்சது ஒரு மாதத்துக்குனா வச்சு 2 மாதம்னா வச்சு சாப்பிட முடியும். அப்படியே உருட்டிக்கிறோங்களா? ஆமாம். நல்லா சுட சுட இருக்குல்ல, சுகர் சிரப்பு, நெய். பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சுட சுட அவ்வளோ சூட்டோடு பிடிக்கணும். பிடிச்சி எல்லாத்தையும் வச்சு நல்லா ஆற வைக்கணும். ஏன்னா இந்த சூட்டோட பிடிச்சாதான் அந்த நமக்கு வேண்டிய ஷேப் நம்ம பிடிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸை நீங்கள் உருட்டிங்க. நல்லா ஆற வச்சா அட்டகாசமாக இருக்கும். வச்சு சாப்பிடுங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சானே? நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும்? 1 ஹவர் 1 மணி நேரம் ஊறணும். 1 மணி நேரம் ஊறணும். அதான் தண்ணி இல்லாமல் அடித்தா தான் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இடித்தாதான் நல்லாயிருக்கும். ஆமாம். ஓகே. சுத்தமாக தண்ணி இல்லை. தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு இதை இடிக்க கொண்டு போகிறோம். இடிக்க கொண்டு போகிறோம். ஆமாம், இது இடிக்கணும். சரிண்ணா. இப்போ அரிசியை வந்து மாவாக்குறதுக்கு வந்திருக்கோம்ல, நம்ம நைஸாக இடிக்கிறதுக்காக வந்து சரி அரைக்கக்கூடாது, இடிக்கணும். நல்லா இடிச்சு எடுத்தாச்சா? ஆமாம், இடித்த மாவு இடித்து எடுத்தாச்சு. 2.25 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ கருப்பட்டி. 2.5 கிலோ அப்படின்னா 1 கிலோ அரிசி எடுத்தோம்னா நம்ம 1.5 கிலோ கருப்பட்டி. இப்போ எல்லாத்தையும் உடச்சிக்கிறோம். வந்து இனிப்பு நம்ம கம்மியாக இருக்கும். சரி சரி. அதுக்காக தான் இது. வெள்ளத்தை எடுத்து பாகுக்காக வெயிட்டிங். ஆமாம், இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 2.5 கிலோ வெள்ளத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இது கொதிக்கணும், கொதிச்சு வரணும். இந்த ஓரத்தில் கொதிக்கிற மாதிரி. அடுப்பை குறைச்சிக்கலாமா? அடுப்பை குறைச்சாச்சு. மாவை கொட்டி சேர்க்குறீங்களா? ஆமாம், மாவை நம்ம கொட்டி சேர்க்குறோம். சரி. இடித்த மாவை எடுத்துகிட்டு வந்து இதை நல்லா கொட்டி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி சேர்க்குறோம். கட்டி வரக்கூடாது. ஆமாம், கட்டி வரக்கூடாது. சரி சரி. ஏலக்காவும் சுக்கும். சரிண்ணா. இறக்கி வைக்கும்போது இதை போடணும். இறக்கி ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வைக்கும் போது இதை சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கணும். சரி. நல்ல மனமும் மனமாக இருக்கும். அப்போ 24 மணி நேரம் கழிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும். 24 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். ஆமாம், புளிக்கணும். புளிக்கணும். ஆமாம், புளிச்சு அப்போ தான் நல்லா இருக்கும். மாவு நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம். ஓகேண்ணே. எல்லாமே சேர்த்துட்டோம். பாகெல்லாம் சேர்த்து மாவை பாகோட சேர்த்தாச்சு. இது வந்து 24 மணி நேரம் கழிச்சு தட்டினா தான் நல்லா அந்த பதத்துக்கு தட்டுறது பதத்துக்கு வரும். நல்லாவும் இருக்கும். இப்போ அடுத்த பலகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம். ஸோ அதிரசம் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாடியே 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். கருப்பட்டி அதிரசமாவா? ஆமாம் ஐயா. உடனே போட்டு உடனே பண்ண முடியாதுல்ல? உடனே போட்டு உடனே பண்ணால் அந்த பதம் வராது, ஒழுங்காக வராது, பிச்சுக்கிட்டு வரும். இல்லைன்னா வந்து டோப்பா டோப்பாக வரும். டோப்பா டோப்பாக வரும். டோப்பா டோப்பா புளிப்பு தன்மை இருக்கணும். அந்த பதம் வரணும். அதுக்கு 24 ஹவர்ஸ் அது கம்பல்சரி இருக்கணும். இப்போ கருப்பட்டி அதிரசத்துக்காக சொல்கிறீங்களா? இல்லை, எந்த வெல்லம் போட்டாலுமே இதே எந்த அதிரசம் போட்டாலும் நம்ம 24 ஹவர்ஸ் வச்சுட்டு போட்டால் அது நல்லாயிருக்கும். நம்ம உடனே போடலாம். ஆனால் 24 ஹவர்ஸ் வச்சு போடும்போது இன்னும் சுவை நல்லா இருக்கும். அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா
அதுக்கு மேலே அது இருக்கலாம், அது ஒரு வாரம் கூட இருக்கலாம், ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். இருக்க நல்லா இருக்கும். நம்ம பக்குவமாக இருக்க நல்லா இருக்கும். ஒரு வாரம் பக்குவமாக வச்சுக்கணும், நம்ம கரெக்டாக வேடு கட்டி வச்சுக்கணும். வெளியிலே வச்சா போதும், வெளியிலே வைக்கலாம். நம்ம இந்த கருப்பட்டி அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துட்டோம். இப்போ தேவையான பொருட்கள் 2 பொருட்கள் தான். ஒன்று வந்து கருப்பட்டி வேணும், இன்னொன்று பச்சரிசி வேணும். பச்சரிசி மாவு வேணும். நம்ம பண்ண போகிறது 100 பேர். உங்களுக்கு ஒரு 30 பீஸுக்கான அளவு சொல்கிறோம். கரெக்டாக ஒரு 700 கிராம் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். அதே சம அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பட்டியும் ஒரு 700 கிராம் அளவு கரெக்டாக வாங்கிங்க. அதிரசம் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ரெஸ்ட் விடணும். மினிமம் ஒரு 12 மணி நேரம்னா ரெஸ்ட் விடணும். அந்த மாதிரி விட்டால் தான் அதில் இருக்கிற எண்ணெய்கள் எல்லாமே வடிஞ்சு வரும். நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல அதிரசம் கையில் நல்லா எடுத்து சாப்பிட்டு ஒரு 12 மணி நேரம் ரெஸ்ட் விடணும். 24 மணி நேரத்தில் இந்த மாதிரி பதம் கிடைக்குங்களா? ஆமாம், இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம லேசாக நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சிட்டு அதிரசத்தை போட வேண்டியதுதான். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பதம் இவ்வளோ டைட்டாக இருக்கு, தட்டுறதுக்கு சரியா வருங்களா? கரெக்டாக நம்ம கொஞ்சம் பிணையணும், இழுத்து ஒன்று சேர்த்து பிணையணும். கருப்பட்டி எப்பவுமே இறுக்கமாக இருக்கும், வெள்ளம் வந்து கொஞ்சம் லூஸ் விடுக்கும், கரெக்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது பதம் கரெக்டாக கிடைக்கும். இது பதம் அந்தளவு கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சா கூட இறுகிடும். இல்லை தண்ணி வச்சுருக்கீங்களா? டீ ஏதாவது போட்டு சாப்பிட போறீங்களா? சுடு தண்ணி வச்சு அதை பிணைய அதிரசமாகும். அதிரசமாக கொஞ்சம் இலக்கம் கொடுக்குறக்கா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு டைட்டா இருக்கிறது உங்க பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுறீங்க. இந்த பக்குவம் வந்தாதான் உங்களால தட்டையா தட்ட முடியும். கல் மாதிரி வராதுல்ல. மாவு அளவோட வச்சோம்னாலும் இருக்கும் மாவு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பாக்குறீங்களா? எங்க இருக்குங்க? திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னேன்ல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. கருப்பட்டி சேர்த்ததால வண்ணமே இந்த வண்ணத்துல கிடைக்குது. வெள்ளம் சேர்த்தோம்னா வெள்ளையா இருக்கும். பணம் கருப்பட்டில ஏன் அப்ப உள்ளது எண்ணெய் தொட்டு தட்டிடுவீங்களா? எண்ணெய் தொட்டாதான் உங்களுக்கு ஒட்டாம வரும். அப்படி டைரக்டா தொட்டாங்கன்னா அந்த மாவு கையிலே ஒட்டிக்கும். அவங்க வேண்டிய வரையும் நம்ம கொண்டு வர முடியும். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க எண்ணெய் வந்து நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் அந்த பதத்துக்கு அந்த சூடு இருந்தால் தான் கரெக்டாக வரும். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து நல்ல சூட்டில் இருக்கணும். நல்ல சூட்டில் இருக்கும்போது போட்டால் தான் நம்ம போடுற அந்த பக்குவம் வந்து என்ன ஆகும்னா கீழே உட்காராது. போட்டவொடனே சட்டுன்னு மேலே வரணும், ராக்கெட் மாதிரி மேலே வரணும். அது அப்படி எண்ணெய் சூடு இல்லைன்னா அது கீழே உட்காந்து என்ன பண்ணணும்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு நமக்கு அதிரசம் எப்படி இருக்குன்னா நொசன்னு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது, அந்த முறுமுறுப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நல்ல சூட்டில் போட்டிங்கன்னா அழகாக போட்டவொடனே சல்லுன்னு மேலே வரணும். அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. கருப்பட்டி அதிரசம் எப்படி செய்கிறாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அழகாக நல்லா அதை ஊற வச்சு மறுநாள் அதை எடுத்து அதுக்கப்புறம் பக்குவமாக அது பதத்துக்கு வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு மேலே வாழை இலை வச்சு அழகாக தட்டி இப்போ நம்ம ஆச்சியமாக எடுத்து போட்டாங்க. எண்ணெயோட சூடு தான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் நல்ல சூடு நம்ம காட்டிட்டுனா அதுக்கப்புறம் எண்ணெயோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். போட அழகாக மேலே வந்துடும். கருப்பட்டி அதிரசன்றதால கொஞ்சம் வண்ணம் வந்து கொஞ்சம் கருப்பில் தான் இருக்கும். தீஞ்சிடுச்சுன்னு நினைக்க தேவையில்லை, அப்படி தான் இருக்கும். சுவை வந்து நீங்கள் வந்து வெள்ளத்தில் சாப்பிட்றத விட கருப்பட்டியில் சாப்பிட்றது சுவை எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம், குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அதிரசமே நம்ம 100 பீஸ் போட போகிறோம். 100 பீஸ் போட்டு தான் மக்களுக்கு கொடுக்கணும். ஆச்சுமா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தட்டையாக தட்டுறோமோ அது கரெக்டாக வருமா? இல்லை வந்து கொஞ்சம் தடியாக தட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் என்ன சொல்லுங்க, அது என்ன காரணம்? எல்லாம் இட்லி மாதிரி வந்துருமா பெருசா? அதனால நல்லா தட்டையா தட்டி போடணும். இன்னைக்கு காணொலியில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா பால் பன்னு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், அதிரசம் மற்றும் எள்ளுருண்டை. நாளைக்கு காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா கருப்பு உளுந்து உருண்டை, பாசி பருப்பு உருண்டை, ராகி கார அடை மற்றும் கருப்பு கவுனி அரிசி மற்றும் எள்ளு சட்னி, வெள்ளை எள்ளு சட்னி. இதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க.
தட்டப்புடலான விருந்தை ரோட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு தேடி தேடி கொண்டு போய் இந்த தட்டப்புடலான விருந்தை கொடுக்க போகிறோம். திருமதி அக்ஷயா அவர்கள் வந்து பெல்ஜியம்ல இருந்து புத்தாண்டுக்காக செட்டிநாட்டு பலகாரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே சப்பாங்க அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்த்துவாங்க. எங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு. அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு. பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.